Hi friends, welcome to CSC Tamil. நம்ம CSC தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிடிஹெச் பற்றி தான் நியூஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு மாதமாகவே டிடிஹெச் பற்றி தான் அலசிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்லேயும் டிடிஹெச்சில் எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, எவ்வளோ கம்மியாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியுன்றதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். டாடா ஸ்கை, டிஷ் டிவி, சன் டைரக்ட், வீடியோகான் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி அது மாதிரி ஒரு கம்மி பேக்கேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிடிஹெச், வீடியோகான் டிடிஹெச்ன்ற அந்த நெட்வொர்க் டிடிஹெச்சில் நம்ம தமிழ் பேக்கேஜ், கம்ப்ளீட் தமிழ் சேனல்ஸ் மட்டும் எவ்வளோக்கு கம்மியாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்க்கும்போது 280 ரூபா கிட்ட தமிழ் சேனல்ஸும் அடிஷ்னலாக கொஞ்சம் சேனல்ஸ்லாம் பண்ணுறது வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் தமிழ் சேனல்ஸ் மட்டும் எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ணிக்க முடியுன்றது பார்க்க போகிறோம். அதாவது 252 ரூபா 80 காசு கிட்ட நம்ம அனைத்து தமிழ் சேனல்ஸையும் பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிடிஹெச் அப்ளிகேஷன்லேயும் இல்லைனா வெப்பில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாகின் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். மை டிடிஹெச், மை ரீசார்ஜ், கிரியேட் யுவர் ஓன் பேக்கு, லாக் அவுட்டு. நீங்கள் இந்த கிரியேட் யுவர் ஓன் பேக் அது போங்க, அது வியூ கொடுங்க. அது ஓப்பன் ஆனு பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும் செலக்ட் யுவர் ஜோன் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் சவுத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சவுத்துன்றதால் சவுத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடடான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஸ்டி தான் இருக்குது. நான் ஹெச்டி வேணால் ஹெச்டி செலக்ட் பண்ணிங்க. நான் எஸ்டி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஹெச்டி சேனல்ஸ் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா தமிழில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக போனால் 4 சேனல்ஸ் 5 சேனல்ஸ் தான் நம்ம ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ ஹெச்டி சேனல் தான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜோனில் வந்து சவுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜில் வந்து ஆடாடான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆடாடான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பெஸ்ட் ஆஃப் பெங்காலி, பெஸ்ட் ஆஃப் கன்னடா, பெஸ்ட் ஆஃப் மலையாளம், பெஸ்ட் ஆஃப் மராத்தி, பெஸ்ட் ஆஃப் ஒரியா, பெஸ்ட் ஆஃப் தமிழ் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் தமிழ் பார்த்திங்கன்னா 55 ரூபா 8 காசுக்கு ஒரு சேனல்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆனால் அதிகப்படியாக தமிழ் சேனல்ஸ் வந்து ஜி தமிழ் அந்த மாதிரி சில சேனல்ஸ் மட்டும் வராது. இதில் பார்த்திங்கன்னா வெறும் சன் நெட்வொர்க் பொறுத்த சேனல்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் நான் இந்த பேக் சொல்லலை. அப்படியே பார்த்திங்கன்னா இதில் எல்லா லாங்குவேஜுக்குமே தனியாக இருக்குது. இங்கிலீஷ் கிரிக்கெட்டு, ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸு, ஹிந்தி ஸ்போர்ட்ஸு, கிட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம மெகா பேக்னு ஒன்று இருக்குது. மெகா பேக்னால் மெகா டிவி பேக் இல்லை. இதில் வந்து கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் அதிகப்படியான சேனல் இருக்கிறதால அது மெகா பேக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே மெகா பேக் தமிழ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், அதை நான் வியூ பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். கீழேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஜி தமிழ் இருக்குது, விஜய் சூப்பர் இருக்குது, சன் டிவி இருக்குது, சன் நியூஸ் இருக்குது, சன் மியூசிக் இருக்குது, சன் லைஃப் இருக்குது, ஸ்டார் விஜய் இருக்குது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 இருக்குது, நியூஸ் 18 தமிழ் இருக்குது, கேடிவி இருக்குது, டிஸ்கவரி தமிழ் இருக்குது, கலர்ஸ் தமிழ் இருக்குது, சுட்டி டிவி இருக்குது, நேஷ்னல் கிராஃபிக் இருக்குது, நேஷ்னல் கிராஃபிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து ராஜ் நெட்வொர்க்கும் மெகா நெட்வொர்க்கு, ஜெயா நெட்வொர்க் அந்த எந்த சேனல்ஸுமே கிடையாது. அது வந்து இதில் இல்லை. அந்த சேனல்ஸ் நம்ம வந்து தனியாக தான் பண்ணிக்கணும். அது பண்ணிவிட்டு அது வந்து நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அந்த டோட்டல் கம்ப்ளீட் பேக்கேஜிங் பண்ணால் எவ்வளோ வருன்றது பார்க்குறேன். இப்போ வந்து நான் இந்த ஒரு 3-4 நெட்வொர்க் இருக்கிற பேக்கேஜ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதான் மேக்ஸிமம் அதிகப்படி யார் பார்ப்பாங்களோ அந்த சேனல்ஸ் மட்டும் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த மெகா தமிழ் பேக்கேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அது பார்த்திங்கன்னா இங்கே 83 ரூபா 90 காசு இருக்குது. நான் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்துருவோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் பட்ஜெட் பேக்கில் வந்து ஒரே ஒரு பேக்கேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிடி மேனிட்ரி அதிலே வந்து 25 சேனல்ஸும், இந்த அடிஷ்னலாக 100 சேனல்ஸ், அதான் 150 சேனல்ஸ் 153 ரூபாய்க்கு அந்த சேனல்ஸ் இதில் ஆட் ஆகிடும். இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிலே வந்துடும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பேக்கேஜ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் சேனல் கவுண்ட் வந்து 18 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 83 ரூபா 90 காசு. அந்த என்சிஎஃப் சார்ஜஸ் பண்ண அப்ளிகேபிள் ஃபுல் 130 ரூபா. அது 130 இல்லை 153. இங்கே வந்து ஜிஎஸ்டி தனியாக 18% சொல்லி 38 ரூபா 50 காசு போட்டிருக்காங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா 252 ரூபா 40 காசு. இது வந்து சன் நெட்வொர்க் சேனல்ஸ், விஜய் நெட்வொர்க் சேனல்ஸ், ஜி நெட்வொர்க்கு, கலர்ஸ் தமிழ், சம் டிஸ்கவரி அந்த மாதிரி பாப்புலர் சேனல்ஸ் மட்டும் இருக்கிறது.
இது பார்த்தீங்கன்னா ரூ. 252. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஜெயா நெட்வொர்க் கிடையாது, மெகா டிவி நெட்வொர்க் கிடையாது, ராஜ் டிவி நெட்வொர்க் கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் தான் இந்த சேனல்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஆஃப் வர அந்த உங்களுக்கு 150 சேனல்ஸில் வந்து ஃப்ரீ ஆஃப் வர தமிழ் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். கலைஞர் டிவி, வசந்த் டிவி, இசை அருவி, அந்த மாதிரி பாலிமர் டிவி, எல்லா டிவியுமே இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இது வந்து நம்ம ரூ. 252 இந்த மேக்ஸிமம் ஆஃப் தமிழ் சேனல்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே நான் பட்ஜெட் பேக் போவோம். இதில் நான் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் போட்ட ரூ. 252 நான் காட்டின சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சவுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பட்ஜெட்டுன்னு ஒன்று போய்ப்போம். காம்போ இப்போ இதில் பட்ஜெட் பேக்கில் வந்து இது கூட நம்ம ஜெயா நெட்வொர்க்கு, ராஜ் நெட்வொர்க்கு, மெகா நெட்வொர்க் இதெல்லாம் நம்ம சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு ஒரு வார்த்தை பார்த்துடலாம். இப்போ நான் இதில் ஆள் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிடிஹெச்சில் வந்து அந்த மாதிரி நெட்வொர்க் தனி சேனல்ஸ் வந்து இதில் கொடுக்கவே இல்லை. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். இதில் வந்து சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த சேனல்ஸில் தான் நம்மளுக்கு தேவையான சேனல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சேனல்ஸ்லாம் வியூ பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பாப்புலர் தமிழ் சேனல்ஸ்க்கே நம்ம ரூ. 253 கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தமிழ் சேனல்ஸ் வந்து டிடிஹெச்சில் வீடியோகான் டிடிஹெச்சில் எப்படி ரூ. 252 பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஏர்டெல் பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட ஏர்டெல் ஐடி இல்லை. இன்றைக்கி தான் ஏர்டெல் ஐடி வந்துச்சு. நாளைக்கு வந்து ஏர்டெல் பற்றின முழு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சஜஷன் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.